பாலிட்டியிலேருந்து இந்திய அரசியலமைப்பு எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன பெறப்பட்டதுன்னு பார்க்கலாம். இங்கிலாந்துலேருந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றும் முறை, நாடாளுமன்ற முறை, அரசாங்கம், கூட்டு பொறுப்பு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, குடியரசுத் தலைவர், பெயரளவு தலைவர், அதிக அதிகாரம் வாய்ந்த கீழவை, மக்களவை, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவராக பிரதமர் செயல்படுதல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து. ஜெர்மனிலேருந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி காலநிலை மற்றும் இதனால் அடிப்படை உரிமைகள் மீது ஏற்படும் தாக்கம். இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியிலேருந்து. அயர்லாந்துலேருந்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். அயர்லாந்துலேருந்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. ரஷ்யாவிலேருந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். தென்னாப்பிரிக்காவிலேருந்து அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை தென்னாப்பிரிக்காவிலேருந்து. ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா குடியரசு அரசாங்கம். கனடாவிலேருந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தத்துவம், வலிமையான மத்திய அரசு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கனடாவிலேருந்து. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்பாங்க. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்துட்டு ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அது எங்கேருந்துன்னு பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எங்கேருந்துன்னு பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து. அமெரிக்காவிலேருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா முகவுரை, அடிப்படை உரிமைகள், சுதந்திரமான நீதித்துறை, நீதி மறு ஆய்வு, நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவர் நிர்வாகத்துறை துணை தலைவராக செயல்படுதல், குடியரசுத் தலைவர் பதவி. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறைனா அயர்லாந்து, குடியரசுத் தலைவருடைய பதவினா அமெரிக்கா. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளினுடைய நியமனம் மற்றும் பதவி நீக்கம். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி மறு ஆய்வு, நீதி புனராய்வு, சுதந்திரமான நீதித்துறை, குடியரசுத் தலைவர் நிர்வாகத்துறை தலைவராக செயல்படுதல், குடியரசுத் தலைவருடைய பதவி. குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை அயர்லாந்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.